தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் தாய்மாமன் சீர் என்கின்ற தலைப்பில் தாய்மாமனுடைய சிறப்பை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். தாய்மாமன் என்று சொன்னால் நம்முடைய தமிழர் பண்பாட்டில் அம்மாவுடைய உடன் பிறந்தவனை தாய்மாமன்னு சொல்கிறது. அவன் அம்மாவோட வயதில் மூத்தவராக இருந்தாலும் சரி, அம்மாவுக்கு வயதில் இளையவராக இருந்தாலும் சரி, அவர் அந்த அம்மாவின் குழந்தைகளுக்கு தாய் மாமன் என்று நாம் சொல்வது வழக்கம். இந்த தாய் மாமனுக்கு வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா இல்ல நிகழ்ச்சியிலும் முதல் மரியாதை உண்டு. உங்களுக்கு தெரியும், குழந்தை பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் இந்த தாய் மாமனுக்குரிய இடம் நம்ம தமிழர் பண்பாட்டில் கொடுத்துருப்பாங்க. இப்போ குழந்தை பிறந்தவுடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காது குத்துக்கு முதல்ல தாய் மாமன் தான் இந்த காதணி விழான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவருக்கு தாய் மாமன் மடியில் அமர்த்தி மொட்டை அடித்து காது குத்தி தோடு அணிவிக்கின்ற அந்த சடங்கில் தாய் மாமனுடைய மடியில் உட்கார வச்சு தான் காது குத்துறது அப்படின்னு என்னுடைய தமிழர் வழக்கத்தில் இருக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகள் பருவம் எய்தினால், பெண் பிள்ளைகளாக இருந்தால் பருவம் எய்தினால் அதை பூப்பெய்தல் அப்படின்னு தமிழில் சொல்கிறது. அப்போ அந்த பூப்பெய்தல் நிகழ்ச்சியில் குடிசை போடுதல், ஓலை போடுதல் அப்படின்னு சொல்லி இந்த தாய் மாமனுக்கு தான் சொல்லி தாய் மாமன் சீர் கொண்டு வருவார். அப்போ அந்த பூப்பெய்தல் விழாவிலையும் இந்த தாய் மாமனுக்கு முதன்மை இடம் கொடுக்கப்படும். அடுத்து திருமணத்தில் பெண் பார்க்க போகும்போதும் கண்டிப்பாக இந்த தாய் மாமனை அழைத்து செல்வார்கள். அடுத்து இந்த திருமணத்தில் பெண்ணும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வரும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தாய் மாமன் தான் முதல்ல இந்த சடங்கு மாலை என்கின்ற மாலை அணிவிச்சு திருநீர் பூசி அவர்களை வாழ்த்தி அனுப்புகின்ற அந்த முறையை வைத்திருக்கின்றார்கள். ஏன் அப்படி நம்ம தமிழர்கள் தாய் மாமனுக்கு இத்தகைய ஒரு முதன்மையான இடத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், அது ரொம்ப ஒரு அறிவார்ந்த செய்தியாக இருக்கின்றது. அதாவது ஒரு தாய்க்கு, ஒரு பெண்ணுக்கு அவளுடைய உடன் பிறந்தவன், இன்றைக்கெல்லாம் நம்ம காப்புறுதி எடுத்து வைத்துக் கொள்கிறோமே, இன்சூரன்ஸு, அதுபோல் ஒரு காப்பாக இருந்து தன்னுடைய உடன் பிறந்தவளை காக்கின்றவன் என்கின்ற ஒரு பெரிய பங்கினை, சிறப்பினை இந்த தாய் மாமனுக்கு நம்ம கொடுத்துருக்கின்றோம். அதனால தான் என்ன நிகழ்ச்சி செய்தாலும் அந்த தாய் மாமனுடைய அனுமதியோடு செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த தான் திருமணம் செய்து கொடுக்கின்ற தன்னுடைய உடன் பிறந்தவளுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படுமாயின், உதாரணத்திற்கு இப்போ அந்த பெண்ணினுடைய கணவன் இறந்துட்டாலோ இல்லை மற்ற எது நடந்தாலோ தாய் மாமன் தான் முதலில் இருந்து நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவளை காப்பாற்றுகின்ற பொறுப்பை இறுதி வரையிலும் நான் பார்த்து கொள்வேன் என்று முன்னிருந்து அவளுக்கு உறுதியை சொல்பவராக இந்த தாய் மாமனை நம்முடைய தமிழர் பண்பாட்டிலே வைத்திருக்கின்றார்கள். இந்த தாய் மாமன் உறவுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனுக்கும் ஒரு தங்கைக்கும் அல்லது ஒரு அக்காவுக்கும் ஒரு தம்பிக்கும் உரிய ஒரு அருமையான உறவு. இந்த உறவு அந்த ஒரு பெண் குழந்தைகளுக்கு குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு போல பின்னால் இருந்து எப்பொழுதும் அவளுடைய பாதுகாப்பையும் அவளுடைய நலத்தையும் முன்னிறுத்தக்கூடிய ஒருவராக இந்த தாய் மாமனை நம்முடைய தமிழர் பண்பாட்டில் வைத்திருக்காங்க. அதனால தான் தாய்க்கு பிறகு தாய் மாமன் என்று சொல்லுவார்கள். அதாவது அந்த பெண் இருக்கின்றாளே, அவளுக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் அல்லது அந்த பெண் திருமணம் செய்திருக்கின்ற ஆணுக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் அடுத்து இந்த தாய் மாமன் தான் முன்னிருந்து அந்த பிள்ளைகளை காக்க வேண்டிய பொறுப்பு என்று ஒரு காலத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அதனால தான் இதை புரிந்து கொள்ளாதனால தான் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தனித்து வாழும் தாய்மார்கள் அவர்கள் படுகின்ற அல்லல்கள் இருக்கின்றனவே, அது சொல்லொணாததாக இருக்கின்றது. இன்றைக்கு பல தாய்மார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தனித்து வாழும் தாய்மார்கள் குறிப்பாக கணவன் இறந்து போயிட்டா, கணவன் இறந்துட்டா
அடுத்து ஒன்று கணவனுடைய குடும்பத்தில் அவர்களை பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்று சொன்னால், அடுத்து இவர்களுடைய குடும்பத்திலேயும் அந்த பெண் பிறந்து வளர்ந்த குடும்பத்திலேயும் அவங்களுடைய பெற்றோர்களை இல்லை என்று சொன்னால், அடுத்து அவள் செல்லுகின்ற இடம் துணை எது என்று கேட்டால் தன்னுடைய உடன் பிறந்தவன்தான் என்பதனால இந்த தாய் மாமனுக்கு அவ்வளோ பெரிய இடம் கொடுத்திருக்கின்றார்கள். அதனால தான் முன்பு காலத்தில் தங்கைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து கொடுத்துட்டு தான் அண்ணன் திருமணம் செய்து கொள்வது என்று ஒரு வழக்கம் இருந்தது. ஆனால் இன்றைய சூழலில் அது சிக்கல் தான். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் தங்கைகளை எல்லாம் திருமணம் செய்து கொடுத்துட்டு அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அவருடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்றால் கொஞ்சம் கடினம்தான். பல அண்ணன்மார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து கொடுத்துட்டு அவர் திருமணம் செய்து கொள்ளாமலே இருந்திருக்கலாம். நம்ம பார்த்துருக்குறோம் பல வீடுகளில் பல அண்ணன்கள் அப்படி இருந்திருப்பார்கள். தங்கைகளுக்கெல்லாம் பணம் தேடி உழைத்து அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டு அவர் திருமணம் எண்ணுகின்ற போது அவருக்கு வயதாகி போயிடும். சில வேளையில் திருமண வயதையெல்லாம் கடந்திருப்பார். இப்படி தன்னுடைய உடன் பிறந்தவளை காக்குகின்ற ஒரு ஈகத்தின் அடையாளமாக, தியாக சின்னமாக இந்த தாய் மாமன்கள் இருப்பார்கள். அதனால்தான் அவர்களுக்கு நம்முடைய காது குத்தும் சரி, அடுத்து பருவம் எய்தலும் சரி, அடுத்து திருமணமாக இருந்தாலும் சரி, அதிலெல்லாம் அவர்களுக்கு முதல் இடம் கொடுத்து அவர்களுடைய அனுமதியோடு தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கப் போகின்றது, இனி அவளுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக இருந்து இவற்றையெல்லாம் கவனித்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நினைவூட்டலோடு இந்த தாய்மாமன் பொறுப்பினை அவர்களுக்கு நினைவுபடுத்தி இந்த தாய்மாமனை முன்னிறுத்தி முதல் மரியாதையாக அவர்களுக்கு செய்வதை கொடுத்திருக்கின்றார்கள். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காது குத்து நிகழ்ச்சியில் இனி அந்த பெண்ணிற்கு அக்காள் மகளுக்கு அல்லது தங்கை மகளுக்கு ஒரு காது குத்து ஒரு தோடு அணிய வேண்டும் என்று சொன்னால் தாய் மாமன் வாங்கி வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படின்னா அவளுக்கு இனி அணிகலன்கள் குறையில்லாமல் இருப்பதை அந்த தாய் மாமன் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது கருத்து. அதே போன்று பருவமெய்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாய் மாமன் சீர் தான் முதன்மையாக சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த பெண் திருமணமாகின்ற வரைக்கும் அவளுக்கு உரிய இந்த சீர்பொருட்கள், அவள் பயன்படுத்துகின்ற பொருட்கள், அவளுக்கு தேவையான துணிமணிகள், ஆடை அலங்காரங்கள் போன்றவற்றை எல்லாம் இந்த தாய் மாமன் குறைய இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதே போன்று இந்த திருமணத்திலும் அவளை அதுவரைக்கும் சரியாக பாதுகாத்து வளர்த்து தன்னுடைய உடன் பிறந்தவளோடு சேர்ந்து தாய்மாமனும் அவளை பாதுகாத்து ஒரு உரிய இடத்திலே திருமணம் செய்து கொடுப்பதற்கு அவர் துணை நின்றிருக்கின்றார் என்கின்ற ஒரு மரியாதையை தெரிவிப்பதற்காக அவருக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மணமக்களை அழைத்து வருகின்ற போது, மணமக்களை அழைத்து வர்றாங்க இல்லைங்களா, அப்படி அழைத்து வருகின்ற போது அந்த தாய்மாமன் தான் முதல்ல வந்து அவர்களுக்கு இந்த சடங்கு மாலை என்கின்ற ஒன்றை அணிவித்து திருநீர் பூசி வாழ்த்தி பட்டம் கட்டுவார். இந்த பட்டம் கட்டுறதெல்லாம் பின்னால் நம்ம ஆழ்ந்து பார்க்க போகிறோம். திருமண சடங்குகளில் ஏன் பட்டம் கட்டுறோம் அப்படின்னு. அதில் இந்த இடத்துல கட்டுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவள் எங்கள் வீட்டு பெண், இவள் நன்றாக வளர்ந்திருக்கின்றாள், இவள் உறுதியாக செல்கின்ற வீட்டில் குலவிளக்காக திகழ்வாள், இல்லத்தரசியாக குடும்பத்தை வழி நடத்துவாள், இவள் எங்கள் வீட்டு பெண் என்கின்ற அந்த ஒரு பட்டத்தை, அதாவது எங்கள் வீட்டு பெண், இதுவரைக்கும் அவள் எங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தாள் அப்படிங்கிற பட்டம் தான் நாம் இந்த பட்டம் கட்டுறதுன்னு சொல்கிறது. அதற்கு அவள் சரியாக வளர்ந்திருக்கின்றாள், அவள் சரியாக காக்கப்பட்டிருக்கின்றாள், அவள் சரியாக வளர்க்கப்பட்டிருக்கின்றாள் என்பதற்கு உறுதி கூறுவதாக இந்த தாய்மாமன் நான் இருந்து எல்லாவற்றையும் கவனித்து கொண்டேன் என்று சொல்லி, அடுத்து அவள் திருமணம் செய்வதற்கு முழு அனுமதியும் நான் தருகின்றேன் என்று சொல்லிதான் இந்த திருமணத்தில் நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா மண்டபத்து வாயிலில் இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் அவரவருடைய தாய் மாமன் அத்தையும் அந்த சடங்கு மாலை என்கின்ற ஒரு மாலை அணிவித்து திருநீர் பூசி பட்டம் கட்டி அவர்களை வாழ்த்துவார்கள். அதனால் இந்த தாய்மாமன் என்பது எத்தகைய ஒரு முதன்மைக்கு உரியவர்கள் என்பதை நாம் கருத்தில் கொண்டால்,
பல தாய்மார்கள், தனித்து வாழும் தாய்மார்களுடைய குறைகள் நீங்கி நலம் பெறுவோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும்